பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாய் இந்த மீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் செய்தியை போட முடியல, அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கடந்த வாரத்தில் ஊருக்கு போனனால என்னால் அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அதன் செய்தியை நம்ம இந்த வாரத்திலே நாம் தியானிப்போம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனால இந்த ஆண்டவருடைய வார்த்தையை என் உள்ளத்திலே கொடுக்கிறதான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் குடும்பமாக மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்க முடியும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் வாசிக்க முடியும். அப்போ எந்த விஷயத்துல மோசம் போறோம் அப்படின்னாக்கா ஆகாத சம்பாசனை. ஆகாத சம்பாசனை அப்படின்னா தேவையில்லாம பேசுகிறதான காரியங்கள் நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து குடும்பத்துல எல்லாவற்றிலும் குழப்பங்களை ஏற்படுத்தி குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதை குறித்து தான் இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். சிம்சனை குறித்து நம்ம தியானிக்க முடியும். சிம்சன் வந்துட்டு ஆண்டோடைய பார்வையில வெளியேறப்பட்டவனாக இருந்து ஆண்டவராக கொடுத்ததான ஒரு மகன். அவன் எப்படிப்பட்டவனாகனா நசரேயனாக இருப்பான். நசரேயன் விரதம் கொண்டவன் வந்துட்டு எல்லா விதத்திலும் கர்த்தருக்காக அவன் வாழணும், எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்யணும். அவனுக்கு மகா பலன் இருந்தது. எல்லாவற்றிலும் அந்த பலனை எங்க அவர் விட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்தை குறித்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இங்க பாத்தீங்கன்னா சிம்சனுக்கு கல்யாணத்துக்காக அவர் போறாரு. ஒரு பெண்ணை பார்த்து தன் தகப்பனை கூப்பிட்டுட்டு எல்லா விதத்திலும் பெண் பார்க்கிற வீட்டுக்கு அந்த கல்யாண விருந்துக்கு போறாரு. கல்யாணம் அந்த நாட்கள் எப்படின்னா, ஒரு மாப்பிள்ளை வந்துட்டான்னா மாப்பிள்ளைக்கு தோழர்களாக 30 பேர் அந்த ஊர் வழக்கத்தின்படி அவங்களோட இருந்து அந்த 7 நாட்கள் அளவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு கல்யாண விருந்து வீடா இருக்கும். எல்லா விதத்திலும் அந்த கல்யாண வீடு செல்வ செழிப்பா இருந்து அந்த 7 நாளும் ஒரு கொண்டாட்டத்தோட இருக்கும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விடுகதையை சொல்றாரு. அந்த விடுகதை என்ன அப்படின்னா அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்கள் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. அப்ப இங்க அவருக்கு ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் ஒரு விடுகதை சொல்றேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், அதாவது பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. அப்ப இந்த சம்பவத்தை அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவர் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு வரக்கு முன்னாடி ஒரு நாள் அவர் வரும்போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு பாலசிங்கம் புறப்பட்டு வரும். அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவர் பலவானா இருந்தனால கிழிச்சு போட்டு அதை விற்றுவாரு. அந்த சிங்கம் அங்கேயே செத்து கிடக்கும். அப்போ இன்னொரு டைம் பெண் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த வழியில வரும்போது தன் குடும்பத்தோட அம்மா அப்பாவோட இவர் வரும்போது இவர் பக்கமாய் விலகி போய் அந்த சிங்கத்தை பார்ப்பாரு. சிங்கத்துல தேன் கொண்டு இருக்கும். அந்த தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லா விதத்திலும் மறைச்சிடுவார். தன் தாய் தகப்பன்னு மறைச்சிட்டு இதை ஒரு விடுகதையா அந்த மாப்பிள்ளை தோழர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா இதுக்கு அவர் ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னாக்கா மேல 12ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதை சொல், நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்ப இந்த விடுகதை வந்துட்டு அவர் சொன்னோன்னே அவங்க எல்லா விதத்திலும் அந்த விடுகதைக்கு அர்த்தம் தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணு இடத்துல போய் எல்லாவற்றிலும் அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த விடுகதைக்கு அர்த்தம் எங்களுக்கு சொல்லு, நீ அவர்கிட்ட நீ சொல்லல, அவர்கிட்ட கேட்டு சொல்லலைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் அக்கினி வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவரு எந்த விதத்திலும் தன் மனைவி கிட்ட கூட சொல்லல. அவங்க 7 நாள் அளவு தொந்தரவு பண்ணி 7ஆவது நாள்ல ரொம்பவும் அலட்டி கொண்டிருந்தனால அந்த விடுகதைக்கு அர்த்தத்தை அவர் சொல்லிடுவார். சொன்னோன்னே அந்த விடுகதைக்கு அர்த்தத்தை எல்லா விதத்திலும் மாப்பிள்ளையுடைய தோழர்கள் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னோன்னே இவர் கோபம் வந்துடும். கோபம் வந்து என்ன பண்றாருன்னு அந்த வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்ப அந்த கல்யாண நாள்ல அவர் சொன்னதான் அந்த விடுகதையில விடையும் அவங்க சொல்லிட்டாங்க.
இவரும் என்ன பண்றாருன்னா வேற ஊர்ல போய், அந்த ஊர் பேரு அஸ்குலோன்ன்ற அந்த ஊருக்கு போய் அங்கிருந்த 30 பேரை வெட்டி அவங்களுடைய வஸ்திரங்களால உரிந்து கொண்டு வந்து அந்த 30 பேருக்கு இவர் கொடுக்குறாரு. அப்ப இந்த சம்பவத்துல என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இதுல நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாம இது இவர் பார்த்து அந்த காரியத்தை சொல்லி விடுகதைக்கு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு இவ்வளோ உங்ககிட்ட நான் டிமாண்ட் வைக்கிறேன்னு சொல்லி 30 மாற்று வஸ்திரங்களையும் 30 துப்பட்டியிலும் கொடுக்க வேண்டும்னு சொல்லி அதை பெண் வீட்டார்கிட்ட அவங்க அந்த 30 பேரும் தொந்தரவு பண்ணி அந்த விடுகதைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்திலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 30 உயிர் கொல்லப்பட்டது அந்த காரியத்தின் நிமித்தமாக. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலும் தேவையில்லாத காரியத்தின் நிமித்தமாக அங்கே ஒரு 30 உயிர் போய் அந்த மாற்று வஸ்திரத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ சிம்சோன் ஆண்டவர் வச்சுதான தரிசனத்தை அவர் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர் கொடுத்ததான அந்த வல்லமைகளெல்லாம் அவர் தவறாக பயன்படுத்தினார். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நம்மளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அது செய்ய சொன்னார் அப்படின்னா, நம்ம தவறான விதத்தில் நம்மளுக்கு ஊழியமாக இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுத்ததான பொறுப்பாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்க வேணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. வேதம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எல்லா விதத்திலும் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஒன்று வந்ததுனால அநேக குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. ஃபேஸ்புக்கில் நடந்ததான ஒரு சம்பவம், ஒரு குடும்பம் 2 குடும்பம் இருக்கு. அவங்கள 2 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்டானவங்க, இன்னொரு குடும்பத்தில் ஃப்ரெண்டானவங்க. யார் அப்படின்னா அவங்க முன்னால் சின்ன வயசுல படிக்கும்போது காதல் வயப்பட்டவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய கடந்த காலங்களெல்லாம் சொல்லி அவங்க குடும்பத்தை இருந்ததை மறந்து அவங்களுடைய குடும்பத்தை விட்டு அவங்களுடைய குடும்பத்தை தனியாக மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க. அது அந்த வாலிப பிரயாரத்தில் வந்ததான ஒரு சின்ன வயசுல வந்ததான அந்த அட்ராக்ஷனை அவங்க பேசி அவங்களுக்கு இருந்த குடும்பத்தையே மறந்து எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா குடும்பமே இன்னைக்கு பிரிஞ்சு போன சூழ்நிலைன்னு நாங்கள் பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஆகாத சம்பாஷணை எல்லா விதத்திலும் இப்படி நடக்குது. அப்போ என்னதான் நம்ம பேசணும், என்னதான் செயல்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபம் போகணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ எல்லா விதத்திலும் நம்ம பேசுகிறதான வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டாகணும். அது கேட்கிறவர்களுக்கும் நம்ம பேசுகிற நமக்கும் அது பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணும். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இன்னிலிருந்து நம்ம எல்லா விதத்திலும் தேவையில்லாத காரியங்கள் பேசாதபடிக்கு தேவை உள்ள காரியங்களை பேசி ஆண்டோடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளையாக நீங்களும் நானும் மாற ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், எதை பேசினாலும் அது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச ஒப்பு கொடுப்போம். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise Lord. Praise Lord.